ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது டிஎன்ஏ படத்தின் திரை விமர்சனம். டிஎன்ஏ படத்தில் அதர்வா, நிமிஷா சஜயன், பாலாஜி சக்திவேல், ரமேஷ் திலக், சேத்தன், ரித்விகா மற்றும் சுப்பிரமணிய சிவா ஆகியோர் நடித்திருக்கிறார்கள். பார்த்திபன் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். ஜிப்ரான் பின்னணி இசை அமைத்திருக்கிறார். நெல்சன் வெங்கடேசன் கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். ஆதிஷா இணை எழுத்தாளராக பணிபுரிந்திருக்கிறார். காதல் தோல்வியால் 24 மணி நேரம் போதையிலே மிதக்கிறாரு அதர்வா. அவங்க அப்பா ஒரு பொறுப்புள்ள அரசு அதிகாரி சேத்தன். மகன் எப்படி இருக்கானு ரொம்ப புலம்புறாரு. வீட்டுக்கு வர்றாரு, போதையிலே நின்றுக்கிட்டு இருக்காரு. அது பாட்டுக்கு சிறுநீர் போயிட்டுருக்கு. இவனை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறது அப்படின்னு யோசனை பண்ணுறாரு. இதுக்கு இடையில் கல்யாணத்துக்கு 2வது பையனும் தயாராகிட்டான். ஸோ மூத்தவனுக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகி இளையவனுக்கு வழிவிட வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. இன்னொரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிமிஷா சஜயன். இவர் வெள்ளந்தியான அப்பாவியான ஒரு பெண். ஆனால் கிறுக்கு இல்லை, பைத்தியம் இல்லை. ஆனால் எல்லாருமே பைத்தியம் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு வெகுளித்தனமான ஒரு பெண். என் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க வர்றவங்கெல்லாம் இந்த பொண்ணுடைய விசேஷமான குறும்புகளை பார்த்து ரசிக்காமல் பைத்தியம், நாங்கள் பொண்ணு எடுக்க மாட்டோன்னு சொல்லி போயிடுவாங்க. எப்படியாவது நிமிஷா சஜயனை கடத்தி விட்டால் போதும்ன்ட்டு நிமிஷா சஜயனுடைய அப்பா அம்மா துடித்து கொண்டிருப்பார்கள். இந்த சமயத்தில் நிமிஷா சஜயன் பற்றி கேள்விப்படுகிறார் சேத்தன். சரி, இவன் எப்போ பார்த்தாலும் தண்ணியில் மிதக்கிறான், அவள் ஒரு அப்பாவி வெகுளி, 2 பேரையும் சேர்த்து வச்சலான்னு முடிவு பண்ணிடுறாங்க. ரமேஷ் திலக்கு அதர்வாவுடைய ஃப்ரெண்டு, டேய் வேணாண்டா, அவளை எல்லாரும் பைத்தியன்னு சொல்கிறாங்கடான்னு சொல்லியும் கூட பெற்றோர் எடுத்த முடிவுக்கு கட்டுப்பட்டு விடுவார் அதர்வா. கல்யாணம் ஆயிடுது நிமிஷா சஜயனுக்கு. நிமிஷா சஜயன் குழந்தை உண்டாயிடுறாரு. மருத்துவமனையில் குழந்தை பிறக்குது. குழந்தை மாறிடுது. ஆனால் யாருக்குமே தெரியாது. பெத்த தாய்க்கு குழந்தை தெரியுமில்ல. ஒரு 1/2 மணி நேரம் கழித்து குழந்தைய கொண்டு காமிப்பாங்க. பார்த்த உடனே இது என் குழந்தை இல்லைன்னு கத்திடுவா நிமிஷா சஜயன். ஆனால் ஒருவேளை எல்லாருக்குமே அந்த பழைய அப்பாவித்தனமான வெகுளி பெண் நிமிஷா சஜயன் மாறிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் வரும். ஆனால் என்ன நீ நம்புறல்ல அப்படின்னு சொல்லுவார் நிமிஷா சஜயன். அப்போ கணவன் மனைவிக்கு ஆதரவு தெரிவிக்கிறார். குழந்தை காணாமல் போனது உறுதிங்கிறாங்க. ஆனால் மருத்துவமனையில் எல்லா சிசிடிவியும் கரெக்டாக இருக்குது, எல்லா டெஸ்ட்டும் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் தன்னுடைய குழந்தை காணோம் என்பதை உறுதிப்படுத்துகிறார் அதர்வா. போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்கிறாரு. போலீஸ் பாலாஜி சக்திவேல் நல்ல இன்ஸ்பெக்டரு, நல்ல இன்னொரு 10 நாள் அவர் ஓய்வு பெறக்கூடிய சூழ்நிலையில் அவர் அதை விசாரிக்கிறார். ரொம்ப நல்லா விசாரிக்கிறார் மனுஷன். குழந்தை ஒரிஜினல் குழந்தை அதர்வா நிமிஷா சஜயனிடம் கிடைத்ததா, இது கிளைமேக்ஸாக வருது. இந்த படத்தில் அதர்வா முதல் 1/2 மணி நேரம் ஒரே தண்ணி, மிதமிஞ்சிய தண்ணி. அப்படி ஒரு குடியாரனை நம்ம பார்த்தே இருக்க முடியாதுங்கிற சூழ்நிலையில் நடிச்சிருக்காரு. நிமிஷா சஜயன் மலையாள நடிகை, கோழிக்குண்டு கண்ணழகி, அருமையாக நடிச்சிருக்காரு. அதாவது ஒரு பண்பட்ட நடிகையிடம் பாத்திரமாகவே மாறிவிடுவார் என்பதற்கு நல்ல உதாரணம் நிமிஷா சஜயன். அந்த அப்பாவியாக வெகுளித்தனமாக நடிக்கிற கட்டத்துலேயும் சரி, குழந்தை காணவனு பதறி துடிக்கிற கட்டத்துலேயும் சரி, அதுக்கப்புறம் தன்னுடைய ஒரிஜினல் குழந்தை கிடைக்காத போதும் தன்னிடம் வந்த குழந்தையை அந்த ஒரிஜினல் பெற்றோர் வாங்கி போயிட்டுவாங்க. அப்போது தான் வளர்த்த குழந்தை, பெற்ற குழந்தையாக இல்லாட்டாலும் அதை நினச்சி உருகிற கட்டம்லாம் சஜிதா விஜயன் பெண்களை ரொம்ப கவர்வார். பெண்களுக்கு பிடித்தமானவராக நிமிஷா சஜயன் வாழ்ந்திருக்கிறார். கற்பகத்தில் கேரஜியா கேரக்டர் எப்படி மக்களை கவர்ந்ததோ அதே போல் இந்த படத்துலையும் நிமிஷா சஜயன் பெண்களை ரொம்ப கவர்வார். இப்போ வர்ற படங்கள்லாம் ஒரே ரத்தமும் சதையும் இருக்குது இல்லையா, இந்த படத்தில் அதெல்லாம் கிடையாது. நீட்டாக ஒரு 3 ஃபைட்டு இருக்குது. ஆனால் அது கூட விகரஸ் ஃபைட்டு கிடையாது, ரொம்ப நீட்டாக இருக்குது.
கதை இல்லை என்கிறார்கள். இந்த படம் புதிய கதையை சொல்லியிருக்கிறது. அதுதான் முக்கியமான விஷயம். இந்த மாதிரி குழந்தை மாற்று சம்பவங்கள் ஏற்கனவே சில படங்களில் வந்தாலும் இது ரொம்ப ஆழமாக போயிருக்கு. சக்திவேல், பாலாஜி சக்திவேல் வெற்றி படங்களை இயக்கியவருக்கு நடிக்க தெரியாதா? மனுஷன் வாழ்ந்துருக்கான். இப்படி ஒரு இன்ஸ்பெக்டர் ஒவ்வொரு போலீஸ் நிலையங்களிலும் இருந்து விட்டால் சட்டம் ஒழுங்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். எவனும் லஞ்சம் வாங்க மாட்டான். ஒரு நல்ல போலீஸ் அதிகாரிக்கு உதாரணமாக திகழ்கிறார் பாலாஜி சக்திவேல். என்ன கொடுமைன்னா, அவ்வளோ பெரிய போண்டா வச்சுக்கிட்டு மாடியில் எத்தனை ஏறி இறங்கியிருக்காரு தெரில. அது ஒரு பெரிய உடற்பயிற்சியாக இருப்பது மட்டுமல்ல, மூட்டு வலி சம வலி இருந்திருக்கும். அதையும் தாண்டி அந்த கேரக்டராக வாழ்ந்திருக்கிறார் பாலாஜி சக்திவேல். சுப்பிரமணிய சிவா ஆரம்பத்தில் மருத்துவமனை ஊழியராக கையை கட்டிட்டு நிற்கிறாரு. அப்புறம் பணம் வந்தவுடனே அப்படி தெனவட்டு ஒரு அரசியல்வாதி லுக்கு ஒயிட் அண்ட் ஒயிட்டில் பின்னிருக்கார். தாடி மீசையுடன் மிகச்சிறந்த வில்லனாக பரிமளிக்கிறார் சுப்பிரமணிய சிவா. இனிமேல் வருங்காலத்தில் நிறைய படங்களில் சுப்பிரமணிய சிவாவை வில்லனாக பார்க்கலாம். அவருக்குன்னு ஒரு தனி பாணி அமைச்சிக்கிட்டு மனுஷன் ராஜா பாட்டையில் கவனிக்கிறார் இயக்குனர் சுப்பிரமணிய சிவா. படம் இயக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் பாலாஜி சக்திவேல் இந்த படத்தில் தன்னுடைய நடிப்பு திறமையை முரசு கொட்டி அறிவித்திருக்கிறார். அவருக்கு நமது வாழ்த்துக்கள். ரமேஷ் திலக் எல்லா படத்துலையும் ஹீரோவோட ஃப்ரெண்டு தான். நல்ல ஃப்ரெண்டு, ஒரு வில்லன்னா இல்லாத ஒரு நல்ல ஃப்ரெண்டு. இப்படி ஒரு ஃப்ரெண்டு நமக்கு வாழ்க்கையில் கிடைக்கணும் அப்படின்னு எல்லோரும் ஏங்கிப்பாங்க. வயசானவங்க என்ன போல் ஆட்கள், நல்ல காலத்தில் நமக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்டு ரமேஷ் திலக் மாதிரி கிடைக்கலையே என்று ஏங்குவார்கள். அட்டகாசமான நடிப்பு ரமேஷ் திலக். அலட்டிக்கவே இல்லைங்க, இயல்பாக பண்ணியிருக்காரு. ரித்விகாவும் அவருக்கு கொடுத்த பாத்திரத்தை செம்மையாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஒரு குத்தாட்டம் டான்ஸ் வேறு வருது, சூப்பர் டான்ஸ். சுப்பிரமணிய சிவாவுக்காகவே போட்டிருக்காங்களே என்னமோ தெரில. ஏன்னா ரொம்ப சோகமாக இருக்கிறதுனால அந்த பாட்டை போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ராமநாராயணன் காலத்திலிருந்து ஒரு பக்தி சென்டிமெண்ட் இருக்குல்ல, அந்த பக்தி சென்டிமெண்ட்டு கரகாட்டக்காரன்லையும் இருக்கும், ராமநாராயணன் படங்களையும் இருக்கும். அந்த பக்தி சென்டிமெண்ட் இந்த படத்தில் வந்திருக்காங்க. எப்படின்னா, இந்த நட்சத்திரத்தில் இந்த லக்கணத்தில் பிறந்தவன் பெரிய கோடீஸ்வரன் ஆவா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது ஒரு மூட நம்பிக்கைங்கிறது வேறு, நம்பிக்கைங்கிறது வேறு. இந்த படத்தில் நம்பியிருக்காங்க. அந்த மாதிரி தான் குழந்தை கடத்தல் ஏற்படுது. அதேமாரி கடைசியில் அந்த கிளைமேக்ஸில் அந்த பக்தியை சொருகியிருக்காங்க பாருங்கள், அட்டகாசமான சொருகல். ஏன்னா அந்த கிளைமேக்ஸில் படத்தில் எல்லாரும் பெண்கள் அப்படியே கொதிச்சிருவாங்க. எப்படா அந்த குழந்தை அப்படிங்கிற மாதிரி ஒரு உருட்டியிருக்காரு டைரக்டர் நெல்சன் வெங்கடேசன் இயக்குனர். அவர் ஆத்திகமாக நாத்திகமானு தெரியாது. இந்த படத்தில் ஆத்திகவாதியாக ஆத்திகம் வெல்லும், கடவுள் நம்பிக்கை வெல்லும், கடவுள் கை கொடுப்பாருங்கிறத ரொம்ப தத்ரூபமாக அந்த மாற்றப்பட்ட குழந்தை ஒரிஜினல் குழந்தைய எடுக்கும்போது ரொம்ப பிரமாதம் இருக்கும். அதுவும் நிமிஷா சஜயனில் வேறு மாதிரி நடிச்சிருக்காரு. அந்த கிளைமேக்ஸில் எல்லா பெண்களும் ஆண்களும் துடித்து விடுவார்கள். இந்த படத்தை தயாரித்தவர் ஜெயந்தி அம்பேத்கர். ஒருவேளை நெல்சன் வெங்கடேசன்ட்ட இந்த மாதிரி லேடி சென்டிமெண்ட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சாரா என்னன்னு தெரியல. ஜெயந்தி வெங்கடேசனுக்கு நிச்சயமாக ஒரு லாபமான நல்ல தரமான படமாக இருக்கும். ஜெயந்தி அம்பேத்கர் இவர் தயாரிப்பாளர். அம்பேத்கர் என்பது அவருடைய கணவர். அவர் இப்போதைய சட்டமன்ற உறுப்பினர் திமுக. டிஎன்ஏ இன்றைக்கி கர்ப்பிணிகள் எல்லோருக்குமே தெரிந்த விஷயம், கணவர்களுக்கும் தெரிஞ்ச விஷயம். கொஞ்சம் மருத்துவமனையில் ரொம்ப உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் படத்தினுடைய பாடம். யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது என்று சொன்னாலும் பெற்ற குழந்தைக்கு தாய் தெரியும். இந்த கடைசி சீனில் வேற ஒருத்தி தன்னுடைய குழந்தையை தூக்கிட்டு போகிறா. அந்த குழந்தைய கையில் கொடுத்த உடனே அந்த குழந்தை அப்படியே தாலியை பிடிக்கும். தியேட்டரில் கரகோஷம் சூப்பர். அந்த காட்சி சென்டிமெண்ட்டின் உச்சம். கரகாட்டக்காரன் மாதிரி, அதுமாதிரி ராமநாராயணனுடைய பல வெற்றி படங்கள் மாதிரி இந்த படமும் பெண்களுடைய வரவேற்பை பெற்று சூப்பராக ஓடும், வசூலை அள்ளி குவிக்கும். பெண்கள் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு ஆணுக்கு படம் பிடிக்கும்னா அவன் ஆண் மட்டும்தான் போய் பார்ப்பான், எல்லாம் 2 பேர்கிட்ட சொல்லுவாங்களே சொல்ல மாட்டான். பெண்களுக்கு அப்படி இல்லை.
அந்த பெண்ணுக்கு பிடிச்சிங்கன்னா சகோதரி சகோதரன் நாத்தனார் எல்லாரையும் கூட்டிகிட்டு போவா, குழந்தைகளையும் கூட்டிகிட்டு போவா. வேறு வழி இல்லாமல் பொண்டாட்டி சொல்கிறலன்னு பாதுகாப்பாக புருஷன் தேட்டருக்கு போவான். அப்போ வசூல் பெறும் இல்லையா? அந்த அடிப்படையிலே இந்த படம் 100க்கு 100 வெற்றி பெறும். பைல்வான் பார்வையில் டிஎன்ஏ படத்துக்கு 100க்கு 58 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.